அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி அவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டியோட பேர் வந்து எம் கமலாத்தாள். கோயம்புத்தூரில் இருக்க வடிவேலம்பாளையத்தை சேர்ந்தவங்க. இவங்கள ₹1 இட்லி பாட்டின்னு அந்த ஏரியா மக்கள் கூப்பிடுறது உண்டு. ஏன்னா ₹1 இட்லி இன்னமும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. மோர் தென் 50 இயர்ஸ் இவங்க இந்த தொழிலை பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து இவங்க இதை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் ஒர்க்கர்ஸ், அப்புறம் அந்த ஏரியா வாசிகள், அப்படி நிறைய பேர். பட் ஸ்டில் இவங்க தான் அதை வந்து டெய்லியும் இட்லி ப்ரிப்பேர் பண்ணி மோர் தென் 500 per day அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சாம்பார், சட்னி எல்லாமே ரெடி பண்ணி வரவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏழை தொழிலாளிகளுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டி செய்கிற இந்த உதவி வந்து சொல்ல முடியாத வார்த்தைகளால். அது வந்து அவ்வளோ பெரிய ஹெல்ப். இவங்க கமலாத்தாள் இல்லை, அன்னபூரணியே நேரில் இறங்கி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பிஹைண்ட் வுட்ஸில் இந்த பாட்டிமா வந்து அவார்டு வாங்கினாங்க. அந்த அவார்ட் செரிமனியில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள், மற்ற நிறைய தலைவர்கள் அங்கே இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு பாட்டி இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. இந்த வயசில் மோர் தென் 90 years now அவங்க ஸ்டில் ஷீ இஸ் கண்டினியூ டூயிங் தட் ஒர்க், விச் இஸ் கிரேட் திங் இல்லை? அது எப்படி பாட்டி சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்லைங்க. சண்டே கூட கடை ஓப்பனில் இருக்குது. நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க? ஏன் ரேட்டை ஏற்றலைன்னா, எனக்கு ரேட்டு ஏற்றணும்னு தோணலை. ஆக்சுவலி அவங்களுக்கு காசு ஒரு மேட்ரே கிடையாது. நீங்கள் அந்த ₹1 கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம போனாலும் அவங்க வருத்தப்பட போகிறதில்ல. எவ்வளவு தாயுள்ளம் பார்த்தீங்களா? எவ்வளோ கருணையான மனுஷி அந்த அம்மா இல்லை? ஷீஸ் கிரேட், ஷீஸ் ரியலி கிரேட். மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த பாட்டிமாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழக முதல்வர் அவர்களும் ஒரு உரையில் இந்த நம்ம பாட்டியம்மாவை பற்றி பேசியிருக்காங்க. இந்த பாட்டிக்கு இன்னும் நிறைய அவார்டு வந்து கிடைக்கணும். ஆனந்த விகடன், பிஹைண்ட் வுட்ஸ், இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் ஆல்ரெடி இவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அவார்டு எதிர்பார்த்தெல்லாம் நம்ம பாட்டி வந்து இட்லி போடலை இல்லையா? இது எவ்வளோ பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத அவங்க நன்கு உணர்ந்து தான் அதை செய்கிறாங்க. இதில் வர மணி அவங்களுக்கு மேட்ரு இல்லை. இதை செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குது. அதனால தான் அவங்க அதை கண்டினியூஸாக தொடர்ந்து பண்ணுறாங்க இல்லையா? இது மாதிரி மக்கள்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள்ளே கடத்திக்கிட்டே போகிறாங்க. நாம் தான் மணி பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் நின்று இவங்களையும் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது. அமேசிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் கண்ணுக்கு இவங்க வந்து அந்த சிவனின் ஒரு பாகமாக இருக்கிற நம்ம சக்தியே வந்து அன்னபூரணியாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். அம்மாவோட பணி தொடரணும். பாட்டி அம்மா நல்லா இருக்கணும். நன்றி.